பீட்ரூட் பிரியாணி எப்படி சிம்பிளா செய்யறதுன்னு பார்க்கலாம். 8 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு, நெய்யும் எண்ணெயும் காஞ்சதும், ஏலக்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு, கறி இலை போட்டுக்கணும். போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்த நீள நீளமா நறுக்கி, தக்காளியும் நீள நீளமா வறுக்கி 2யும் போட்டு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், தக்காளி வதங்கினதுக்கப்புறம் புதினா போட்டுக்கணும். புதினா, பீட்ரூட் பீட்ரூட் தான் மெயின். அதனால பீட்ரூட்டை தோல் சீவி துருவி போட்டுக்கணும். இப்போ புதினாவையும் பீட்ரூட்டையும் வதக்கிக்கணும். இதில் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம். பீன்ஸ், கேரட், பட்டாணி அந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணுறோம். காஷ்மீரி மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கிக்கணும். நான் 2 டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதனால 2 டம்ளருக்கு ஏற்ற மாதிரி மசாலா போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு கூடவோ குறைச்சலோ டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அரிசி வந்து குழையாம உதிரி உதிரியாக வரும். அதுக்காக எடுத்திருக்கேன். நான் பாஸ்மதி அரிசி எடுத்ததுனால 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ 2 டம்ளர் அரிசிக்கு நான் வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். காய்கறி போடுறீங்கன்னா அந்த காய்கறிக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய காய்கறி, பீன்ஸ், பட்டாணி அந்த மாதிரி போடும்போது. இப்போது சாதாரண வீட்டு அரிசிக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு, ஒரு கல் உப்பு வந்து தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு விசில் விட்டாவே என்னோடய குக்கர் வந்து சாதம் வெந்துடும். அதனால் நான் ஒரே ஒரு விசில் விட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் எடுத்தாச்சு. குழையாமல் பாஸ்மதி அரிசி உடையாமல் முழுசாக பீட்ரூட் பிரியாணி ரெடி. இதில் நான் கருவேப்பிலை கொத்தமல்லி போடலை. நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம்.